Hello friends. Actually இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து நம்மளோட டோட்டல் டைரக்ட் டாக்ஸ்ல எடுக்காத ஒரே ஒரு சின்ன டாபிக் தான். அதையும் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணிடலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கிளப்பிங், அதாவது நம்மளோட எய்தர் மைனர் சைல்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒய்ஃபோட இன்கம் வந்து ஹஸ்பண்டோட இன்கம் கூட மெர்ஜ் ஆகி ஹஸ்பண்ட் தான் டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது தான் கிளப்பிங் ப்ரொவிஷன். அது எல்லாருமே நம்ம படிச்சிருக்கோம். அதுல இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செல்ஃப் அக்வயர்டு ப்ராப்பர்ட்டியை வந்து ஹெச்யூஎஃப் ப்ராப்பர்ட்டியா கன்வெர்ட் பண்றோம்னா, அந்த கேஸ்ல அந்த ஹெச்யூஎஃப் ப்ராப்பர்ட்டில இருந்து வரக்கூடிய இன்கமுக்கு யாரு லயபிள்? ஏன்னா அது இனிஷியலா ஹெச்யூஎஃப் பேர்ல வாங்கல, ஒரு இண்டிவிஜுவல் பேர்ல தான் வாங்கியிருக்கோம். அதை வாங்கிட்டு தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஹெச்யூஎஃப் பேருக்கு. அப்போ ஹெச்யூஎஃப் வந்து லயபிளா இல்ல அந்த இண்டிவிஜுவல் லயபிளா? அது வந்து நமக்கு கிளப்பிங்ல அஃபெக்ட் ஆகும் இல்லையா? அதான் இப்ப நம்ம பாக்குறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், மிஸ்டர் எக்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றாரு அவருடைய நேம்ல. மிஸ்டர் எக்ஸ்ங்கிற நேம்ல அவர் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றாரு. அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை கன்வெர்ட் பண்ணிடுறாரு. என்னவா கன்வெர்ட் பண்ணிடுறாரு? ஹெச்யூஎஃப் ப்ராப்பர்ட்டியா கன்வெர்ட் பண்ணிடுறாரு. அவர் நேம்ல வாங்கின ப்ராப்பர்ட்டியை ஹெச்யூஎஃப் பேர்ல கன்வெர்ட் பண்ணிடுறாரு. அப்போ இந்த இன்கம் ஃப்ரம் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டின்னு நான் சொல்றேன். ஏன்னா அவர் தானே வாங்கியிருக்காரு செல்ஃப் ஆக்குபேஷன் பர்பஸ்க்காக. அந்த செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டில இருந்து வரக்கூடிய இன்கம், ரெண்டல் இன்கமா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாச்சும் பிசினஸ் இன்கமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவரு தான் லயபிள். எப்படி வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து, அதாவது மிஸ்டர் எக்ஸ் வந்து மிஸ்ஸஸ் எக்ஸ்ட வந்து ஒரு அசட்டை டிரான்ஸ்பர் பண்ணும்போது இதுல இருந்து வரக்கூடிய இன்கமுக்கு மிஸ்டர் எக்ஸ் தான் லயபிள்னு சொல்லி பார்த்தோம். அதே கேஸ் தான் அவர் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதை ஹெச்யூஎஃப் நேமுக்கு மாத்தி வச்சாலும் ஹி இஸ் லயபிள். அதாவது மிஸ்டர் எக்ஸ் தான் வந்து டாக்ஸ் கட்டணும். அதான் வந்து இந்த பாயிண்டோட இம்பார்ட்டன்டான விஷயம். கண்டிஷன்ஸ், இந்த பர்டிகுலர் டாக்ஸபிலிட்டி இருக்கு இல்லையா, அதாவது நம்ம மிஸ்டர் எக்ஸ் தான் லைபிள்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், அசெட் ஒரிஜினலி அவர் தான் வாங்கியிருக்கணும், அவர் நேம்ல தான் வாங்கியிருக்கணும். வாங்குறதே வந்து ஹெச்யூஎஃப் நேம்லயோ, இல்ல வாங்குறதே அவனோட பையன் நேம்லயோ, இல்ல வாங்குறதே அவனோட ஒய்ஃப் நேம்லயோ வாங்கினா இந்த பர்டிகுலர் கிளப்பிங் ப்ரொவிஷன் அப்ளை ஆகாது. ஒரிஜினலாவே அவர் வந்து அதை வாங்கியிருக்கணும். ரெண்டாவது, அந்த அசெட்டை வந்து டைரக்ட்லியாவோ, ஐ மீன் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஹெச்யூஎஃப் நேமுக்கு மாத்தி விட்டுருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரிஜினலா அது அவரோட செல்ஃப் அக்வயர்டு ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். ரெண்டாவது, அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை அவர் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஹெச்யூஎஃப்க்கு மாத்தி விட்டுருக்கணும். அப்படி இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா ஹி இஸ் லயபிள். அதாவது மிஸ்டர் எக்ஸ் யார் அந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அவங்க லயபிள். அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டில வந்து நமக்கு ரெண்டு இருக்கு. அதுல ஒண்ணு வந்து இப்ப நம்ம பார்த்து முடிச்சது. ஒரு அசெட்டை செல்ஃப் அக்வயர்டு ப்ராப்பர்ட்டி அவர் வாங்கி ஹெச்யூஎஃப் நேமுக்கு மாத்தி விட்டாருன்னா அவர் தான் லயபிள், அதுல இருந்து வர எல்லா இன்கம்ஸுக்கும். அதுக்கான ரெண்டு கண்டிஷன்ஸ் இந்த இது. அடுத்தது டாக்ஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஃபோர் பார்ட்டிஷன். பிஃபோர் பார்ட்டிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்ட்டிஷன் அப்படின்னா என்னன்னா ஹெச்யூஎஃப், அதாவது ஃபேமிலி பிசினஸ். ஃபர்ஸ்ட் நான் இதோட மீனிங் சொல்லிடுறேன். ஹெச்யூஎஃப் அப்படிங்கிறது என்னன்னா ஃபேமிலி பிசினஸ். பரம்பரையா வந்து ஒரே ஃபேமிலியா இருந்துகிட்டு யாரும் பிரிஞ்சு போகாம ஒன்னா வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே பிசினஸ். அந்த கைத்தறி தொழில்லாம் வந்து இந்த மாதிரி இந்த ஹெச்யூஎஃப் குள்ள அடங்கும். அதெல்லாம் வந்து காலங்காலமா ஒரே ஃபேமிலியா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல அந்த பையன் வந்து ஐடி படிச்ச பையனா இருக்கான், இல்ல சிஏ படிச்ச பையனா இருக்கான், இல்ல டாக்டர் படிச்ச பையனா இருக்கான். அவனுக்கு என்ன பிடிக்கலன்னா அவங்க ஃபேமிலி தொழில பண்றது பிடிக்கல. அவன் படிச்ச படிப்புக்கு நான் வேலை போகணும்னு நினைக்கிறான். அப்ப இந்த பிசினஸ் அவன் பண்ண மாட்டான். கரெக்டா? அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கும்? ஒரு ப்ராப்ளம் ஏற்படும். ஏன்னா இவ்வளவு நாளா காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருந்த ஹெச்யூஎஃப் பிசினஸ் இப்ப பிரேக் ஆக போகுது. அந்த பிரேக் ஆகுது பாத்தீங்களா, அந்த பிரேக்குக்கு பேர் தான் பார்ட்டிஷன். பார்ட்டிஷன்னா இருக்கிற ஃபேமிலி பிசினஸ் பிரிஞ்சு போகுது. அதுதான் வந்து பார்ட்டிஷன். சோ இந்த பார்ட்டிஷன் கேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா, பார்ட்டிஷனுக்கு முன்னாடி மொத்த இன்கம்மே அந்த ஓனர், அதாவது கர்த்தா, அந்த ஃபேமிலியோட கர்த்தான்னு சொல்லலாம். இல்ல ஒரிஜினலான அந்த மிஸ்டர் எக்ஸ், நம்மளோட எக்ஸாம்பிள்ல மிஸ்டர் எக்ஸ் பார்த்தோம்ல, அவர் தானே அக்வயரர், அவரு தான் டாக்ஸபிளா இருந்துச்சு. கரெக்டா? ஆனா இப்ப பார்ட்டிஷன் ஆகி போயிடுச்சுல. அப்ப இனிமே இந்த பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய இன்கம் வந்து எல்லாருக்கும் போய் சேரும். ஈவன் தோ அவங்க பிரிஞ்சு போயிட்டாலும் இது அவங்களோட ஃபேமிலி பிசினஸ். அப்போ இதோட ஷேர், இதுல இருந்து ஒரு 70,000 ரூபாய் இருக்குன்னா அந்த 70,000 ரூபாய் வந்து அந்த ஃபேமிலியில 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கும் பிரிஞ்சு போகும்.
அப்போ இனிமே இந்த எல்லாமே இவர் தான் டாக்ஸ் கட்டணுமான்னு கேட்டா கிடையாது. அப் டு பார்ட்டிஷன். அந்த பார்ட்டிஷன் ஆகுற வரைக்கும் தான் அந்த பர்டிகுலர் பர்சன் யார் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினாங்களோ அவங்க வந்து லைபிள். ப்ராப்பர்ட்டி வந்து ஒன்ஸ் பார்ட்டிஷன் ஆயிடுச்சுன்னா அந்தந்த கன்சர்ன்டு பர்சன் தான் லைபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐடி படிச்ச பர்சன் வந்து அந்த 14,000க்கு டாக்ஸ் கட்டிக்கணும். சிஏ படிச்ச பையன் வந்து அவனோட ஷேர் 14,000க்கு டாக்ஸ் கட்டிக்கணும். டாக்டர் படிச்ச பையன் வந்து அவனோட ஷேர் 14,000க்கு டாக்ஸ் கட்டிக்கணும். இவரோட ஒய்ஃப் இருப்பார்ல மிஸ்ஸஸ் எக்ஸ், அவங்களோட இன்கம் இவர் கூட கிளப் ஆயிடும். அது நமக்கு ஜெனரல் கேஸ் தானே. ஒய்ஃப் எனி இன்கம் வந்து ஹஸ்பண்டோட அசெட்னால ஏர்ன் பண்ணாங்கன்னா அது ஹஸ்பண்ட் கிட்ட கிளப் ஆயிருங்கிறது ஜெனரல் ப்ரொவிஷன் தானே. அதே கேஸ் தான் இங்கேயும். ஒய்ஃபோட இன்கம் ஆட்டோமேட்டிக்கா கிளப் ஆயிடும். ஆனா சில்ட்ரன்ஸோட இன்கம் என்ன ஆகாது, கிளப் ஆகாது. பிகாஸ் இப்போ அது பார்ட்டிஷன் ஆயிடுச்சு. இனிமே இது வந்து HUF பிசினஸே கிடையாது. இனிமே வந்து இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ரன் ஆக போறது இல்ல. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. அப்போ இனிமே வரக்கூடிய எல்லா இன்கமும் அவங்கவுங்க தான் டாக்ஸ் கட்டிக்கணும். இந்த பார்ட்டிஷன் ஆனதுனால ஏற்பட்ட இன்கமுக்கும் அவங்கவுங்க தான் டாக்ஸ் கட்டிக்கணும். ஒரே ஒரு கேஸ் என்னன்னா மைனர் சில்ட்ரன் டாக்ஸ் கட்ட தேவையில்லை. மைனர் சில்ட்ரனா இருந்தா மட்டும் அவங்க அப்பா, அதாவது மிஸ்டர் எக்ஸ், அவரே டாக்ஸ் கட்டிப்பாரு. ஒய்ஃப் கேஸும் மைனர் சில்ட்ரன் கேஸும் நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல படிச்ச கேஸ் தான். இந்த பர்டிகுலர் HUF கேஸ்ல புதுசா வர்றது என்னன்னா, பார்ட்டிஷனுக்கு முன்னாடி எப்படி இவர் ஃபுல்லா கட்டினாரு, ஆனா பார்ட்டிஷனுக்கு அப்புறம் வந்து யார் யாருக்கெல்லாம் அந்த ஷேர் போகுதோ அவங்க எல்லாம் டாக்ஸ் கட்டிப்பாங்க. வழக்கம் போல மிஸ்ஸஸ் எக்ஸ் அவங்க ஒய்ஃபோட இன்கமும் மைனர் சில்ட்ரனோட இன்கமும் மட்டும் கிளப் ஆயிக்கும். மீதி பர்சன்ஸோட இன்கம் வந்து கிளப் ஆகாது. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவுதான். இது வந்து பார்க்க வேணா உங்களுக்கு ரொம்ப என்ன HUF எல்லாம் வருது நம்ம இன்கம் டாக்ஸ்ல போய் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகலாம். பட் கான்செப்ட் இவ்வளவுதான். இதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிஸ்டர் டோடி, அதாவது நம்மளோட கேஸ்ல மிஸ்டர் எக்ஸ் டோடியாவே இருந்து போடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து மெம்பர் ஆஃப் HUF. அவர் கூட யார் யார் இருக்காங்க, அவங்களோட மிஸ்ஸஸ் இருக்காங்க. அப்புறம் மேஜர் சன் ஏ இருக்காப்ல. மேஜர் சன்னா 18 ஏஜ்க்கு மேல இருக்கிற பையன். அப்புறம் மைனர் சன் ஒருத்தன் இருக்கான் பி, அவனுக்கு 18 ஏஜை விட கம்மியா இருக்கு. இதுதான் வந்து ஒரு HUF. 4 பேர் இருக்காங்க. டோடி, அவங்க ஒய்ஃப், மேஜர் சன், மைனர் சன். 1/4/2021ல மோடி டிரான்ஸ்பர்ட் ஹிஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அக்வயர்ட் த்ரூ ஹிஸ் பர்சனல் இன்கம் டு HUF. அவர் நேம்ல வாங்கின செல்ஃப் அக்வயர்டு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோம்ல, அந்த செல்ஃப் அக்வயர்டு ப்ராப்பர்ட்டியை இந்த HUF நேமுக்கு மாத்தி விட்டாரு 1/4/2021 அன்னைக்கு. ஆன் 1/7/2022, அதாவது இதுக்கு அடுத்த வருஷம் 1/7/2022 என்ன ஆயிடுச்சு, ஜாலியா எல்லாரும் ஒன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு, அது பார்ட்டிஷன் ஆயிடுச்சு. பார்ட்டிஷன் ஆயிடுச்சு மீன்ஸ் எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. எனக்கு இந்த பிசினஸ் பிடிக்கல, நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன்னு சொல்லி ஒய்ஃப் சொல்ல, மேஜர் சன் சொல்ல, மைனர் சன் சொல்ல, எல்லாம் சொல்லிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ இந்த கேஸ்ல என்ன நடக்குது, வாட் இஸ் த டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் போத் த இயர்ஸ். இந்த இயருக்கு என்ன டாக்ஸ் ட்ரீட்மெண்ட், இந்த இயருக்கு என்ன டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் கேக்குறாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ 2021ல 80,000 இருந்துச்சு. 2022ல வந்து 1 lakh ஆயிருக்கு. இதுதான் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற விஷயம். சோ கொஸ்டின் கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இயருக்கு போடுறோம். ஃபர்ஸ்ட் இயர்ல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஃபுல் இன்கம் அவருக்கு தான் டாக்ஸபிள். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இயர் வந்து பிஃபோர் பார்ட்டிஷன். பிஃபோர் பார்ட்டிஷன் என்னது, ஃபுல்லி அந்த பர்டிகுலர் ஓனர் தான் லைபிள். அப்போ மிஸ்டர் எக்ஸ் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் டோடி தான் ஃபுல்லி டாக்ஸ் கட்ட போறாரு. எவ்வளவு ரூபாய்க்கு, 80,000 ரூபாய்க்கான்னு கேட்டா கிடையாது. இதுல நீங்க என்ன பண்ணணும், நம்மளோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நாலேஜ் கொண்டு வரணும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில என்ன சொல்றாங்க, NAVல 30% வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24A சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ 80,000க்கு 30% அப்படின்னா 24,000. 24,000 வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, டிடக்ஷன் ஆகி 56,000 இஸ் லைபிள். யாருக்கு, மிஸ்டர் டோடிக்கு. ஏன்னா இது வந்து பிஃபோர் பார்ட்டிஷன். ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்ட்டிஷன் ஆகல. பார்ட்டிஷன் ஆகாத வருஷத்துல அவருக்கு ஃபுல் லைபிலிட்டி அந்த செல்ஃப் ஆக்குபைடு ப்ராப்பர்ட்டி யார் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் போய் சேரும். செகண்ட் இயர்ல தான் நம்மளோட காம்ப்ளிகேஷனே இருக்கு. ஏன்னா செகண்ட் இயர்ல பார்ட்டிஷன் ஆக போறது இல்லை. சோ செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும், சாரி ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஒரே ஒரு கேஸ் சொல்லிடுறேன். இதை ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். எப்போ பார்ட்டிஷன் ஆயிருக்கு, 1/7/2022 அன்னைக்கு தான் பார்ட்டிஷன் ஆயிருக்கு. அப்ப எத்தனை நாள், 1/4/2022ல இருந்து 36/2022 தானே அந்த வருஷம். அதை தான் நம்ம பார்க்கணும். சோ எத்தனை மாசம், 3 month. சோ மொத்தம் 12 மாசம்.
மொத்த இன்கம் எவ்வளோ? டோட்டல் இன்கம் வந்து 70,000. அந்த 70,000த்துல 3/12 மட்டும் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டாக்ஸபிள். ஏன்னா பார்ட்டிஷன் ஆகுற வரைக்கும் அவருக்கு தான் 100% ஃபுல் லைபிலிட்டி. ஸோ 70,000ல 3/12ங்கிறது 17,500. இது வந்து செகண்ட் இயர் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர்ல நோ டவுட் இந்த 56,000 ஃபுல்லி வந்து மிஸ்டர் டோடி தான் டாக்ஸ் கட்டணும். ஏன்னா அந்த வருஷத்துல பார்ட்டிஷனே ஆகல. இப்ப நம்ம பாக்குற கேஸ் எல்லாம் 2வது வருஷம், அதாவது 2023-24 உடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் எதை சொல்றேன்? அப் டு பார்ட்டிஷன் சொல்றேன். அப் டு பார்ட்டிஷன் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு சொல்றேன். செகண்ட் ஹாஃப்ங்கிறது ஆஃப்டர் பார்ட்டிஷன். அப்படி பிரிச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ அப் டு பார்ட்டிஷன் 70,000 இன்கம். ஏன்னா 1,00,000 டோட்டல் 1,00,000க்கு 30% வந்து டிடக்ஷன் போக 70,000 டோட்டல் லைபிலிட்டி. அந்த டோட்டல் லைபிலிட்டிங்கிறது 12 மாசத்துடைய லைபிலிட்டி. நமக்கு தேவை எவ்வளோ? 3 மாசம் ஃபர்ஸ்ட். ஸோ 3 மாசத்துக்கு பிரிச்சிங்கன்னா 17,500 யாருக்கு டாக்ஸபிள்? ஃபர்ஸ்ட் மிஸ்டர் டோடிக்கு டாக்ஸபிள். ஏன்னா பார்ட்டிஷன் ஆகல. பார்ட்டிஷன் ஆகுறதுக்கு முன்னாடி அவர் தான் ஃபுல்லி லைபிள். ஸோ அவருக்கு போட்டாச்சு. இப்போ பார்ட்டிஷன் ஆயிடுச்சுல, ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுங்கிறதான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பார்ட்டிஷன் ஆனதுக்கு அப்புறமா எவ்வளவு இருக்கு நமக்கு இன்கம்? 70,000ங்கிறதுல எந்த சேஞ்சும் இல்ல. இன்ட்டு 9 months. ஏன்னா பார்ட்டிஷனுக்கு முன்னாடி 3 மாசம், பார்ட்டிஷனுக்கு அப்புறம் 9 months. ஸோ டோட்டலா 52,500 இன்கம். இந்த 52,500ல யார் யாருக்கு எவ்வளவு லைபிலிட்டிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 52,500 4ஆ பிரிச்சிடும். ஏன்னா 4 பேர் இருக்காங்கல்ல, மிஸ்டர் டோடி, மிஸ்ஸஸ் டோடி, மிஸ்டர் ஏ மேஜர் சன்னு, மிஸ்டர் பி வந்து மைனர் சன்னு. 4 பேர் இருக்காங்க. ஸோ 4 பேருக்கும் இந்த டோட்டல் 52,500 பிரிச்சிங்கன்னா 13,125 ஈச் வந்துருச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. அடுத்து கிளப்பிங் ப்ரொவிஷன் அப்ளை பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் அவரோட ஒய்ஃபோட இன்கம் அவருக்கு தான் வந்து சேரும். ஸோ ஒய்ஃபோட மைனஸ் பண்ணி விட்டுட்டு இவரோட பிளஸ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. அடுத்து மைனர் சன். மைனர் சன்னுடைய இன்கமும் யாருக்கு தான் வந்து சேரும்? மிஸ்டர் டோடிக்கு தான் வரும். ஏன்னா அவங்க அப்பா தானே வந்து இங்க வந்து அந்த அக்காவோட ப்ராப்பர்ட்டியோட ஓனரு. அதனால ஆட்டோமேட்டிக்கா மைனர் சன்னோட இன்கமும் அவங்க அப்பா கூட தான் கிளப் ஆகுது. ஸோ மைனர் சன்னோட இன்கமையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டு அவங்க அப்பா கூட ஆட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இதுவும் இந்த ஒரு பாயிண்ட் நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். அண்டர் செக்ஷன் 1032க்கு கீழே ஒரு சைல்டுக்கு 1,500 ரூபாய் அவருக்கு டிடக்ஷன் உண்டு. ஏன்னா அவரோட சைல்டு இன்கம் அவர் பேர் பண்ணிக்கிறார்ல, அப்ப அவருக்கு ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் டிடக்ஷன் கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த டிடக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு சைல்டு இருக்கு 1,500. அந்த ஒரு சைல்டுடைய இன்கம் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அவர்கிட்ட வந்து நம்ம கழிச்சுக்கிறோம். மிஸ்டர் ஏவோடது கிளப் ஆகாது. பிகாஸ் ஹி இஸ் மேஜர். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒன்லி ஒய்ஃபோட இன்கமும் மைனர் சைல்டோட இன்கமும் தான் கிளப் ஆகும். மேஜர் சன்னுடைய இன்கம் கிளப் ஆகாது. அதனால மேஜர் சன்னுக்கு 13,125 அவனே டாக்ஸ் கட்டிக்கணும். மிஸ்டர் டோடி வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் பார்ட்டிஷன் ஒரு 17,500, அதாவது 3 மாசத்துக்கு நான் கால்குலேட் பண்ணி காமிச்சேன்ல அது. அப்புறம் வந்து அவரோட பார்ட் ஆஃப் 13,125, அவங்க ஒய்ஃபோட பார்ட் ஆஃப் 13,125, அப்புறம் மைனர் சைல்டோட பார்ட் ஆஃப் 13,125 போக அந்த மைனர் சைல்டுக்காக வந்து ஒரு 1,500 ரூபாய் டிடக்ஷன் கழிச்சுக்கிட்டு 55,375 ருபீஸ் அவர் என்ன பண்ணணும்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு 2023-24ல கட்டணும். 22-23ல எவ்வளவு கட்டணும்? ஃபுல் 56,000மே அவரே கட்டிக்கணும். ஏன்னா அது வந்து பிஃபோர் பார்ட்டிஷன். அவ்வளவுதான். இதுதான் வந்து சேஞ்ச் ஆர் இல்லைன்னா கன்வர்ஷன் ஆஃப் நார்மல் ப்ராப்பர்ட்டி இன்டு HUF ப்ராப்பர்ட்டி. தட்ஸ் ஆல். சிம்பிள். இந்த கான்செப்ட்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், அகைன் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ நாட் ஓன்லி ஃபார் CMA, CA அண்ட் CS, BCom, MCom எல்லாருக்குமே இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கும். இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த பர்டிகுலர் டாபிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், வெரி வெரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பிகாஸ் நான் வந்து பார்த்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் படிச்சுட்டு இருக்கீங்க. பட் அது என்ன கஷ்டம்னு தெரியல சப்ஸ்கிரைப் பண்றதுல. ஸோ பண்ணிட்டு படிங்க. எனக்கு தெரியும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வீடியோட ஒரு குட்டி பார்ட் மிஸ்ஸிங் இருக்கு. நான் லைபிலிட்டி ஆஃப் தி டிரான்ஸ்பரி இது என்னன்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்பரி அப்படிங்கிறவர் யாருன்னா, யாரு வந்து ரிசீவ் பண்றாங்களோ அவங்க தான் வந்து டிரான்ஸ்பரி. கரெக்டா? ஒரு பர்சன் டிரான்ஸ்பர் பண்றாருன்னா அவர் தான் வந்து டிரான்ஸ்பரி. யாரு வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்களோ அவங்க வந்து டிரான்ஸ்பரார். நார்மலா நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு அசெட்டை வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்தா அவங்க வந்து டிரான்ஸ்பரார் தான் லைபிள், அதாவது ஹஸ்பண்ட் தான் லைபிள். மிஸ்ஸஸ் எக்ஸா இருந்துச்சுன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹஸ்பண்ட் தான் லைபிள். இதே வேற ஒரு பர்சன் அதர் தேன் ஒய்ஃப், வேற யாரோ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு அசெட்டை டிரான்ஸ்பர் பண்ணா
அது வந்து ரெவோக்கபிள் டிரான்ஸ்பர் ஆயிருந்துச்சுன்னா, ரெவோக்கபிள் டிரான்ஸ்பர்னா என்னது? ஒரு பர்டிகுலர் டிரான்ஸ்பரை பிரேக் பண்ணிக்கலாம். ஐ மீன் திரும்ப வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அது பேர் தான் ரெவோக்கபிள் டிரான்ஸ்பர். அப்ப ரெவோக்கபிள் டிரான்ஸ்பரா இருந்துச்சுன்னா யார் லைபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு இவர் டாக்ஸ் பே பண்ணிட்டு இவர் ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டைரக்டா வந்து ஏஓ என்ன பண்ணலாம்? ஏஓங்கிறவர் யாரு? அசெஸிங் ஆபீசர். அவர் வந்து டைரக்டா டிரான்ஸ்பரி கிட்டயே போயும் நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும்? கலெக்ட் பண்ணிக்க முடியும். இவங்க ஒய்ஃப் கிடையாது. ஒய்ஃபா இருந்தாங்கன்னா இந்த கேஸே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா ஹஸ்பண்ட் தான் லைபிள். இது வைஃபை இல்லல்ல. ஒரு அசெட் டிரான்ஸ்பர் ஆயிருச்சு. அப்ப ஃபர்தரா அதுல இருந்து வரக்கூடிய இன்கம்லாம் யாருக்கு தான் லைபிள்? டிரான்ஸ்பரிக்கு தான் லைபிள். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஒரு ப்ரொவிஷனா நியூ சிலபஸ் புக்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ட நான் வந்து சேர்த்து இருக்கிறேன். தட்ஸ் ஆல் ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்க. லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு மேபி அது வந்து ஒரு கிளிக் பட்டனா இருக்கலாம். கிளிக் பட்டன்ங்கிறது ரொம்ப சிம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனா எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ லைக் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இன்னும் ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோஸ்ல நம்ம வந்து சந்திக்கலாம். பை.